கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகை என் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருஅருட்கருணையினாலே தொடர்ந்து 63 நாயன்மார்களை பற்றிய செய்திகளை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று மகா வித்வான் அவர்கள் தெய்வ சேக்கிழார் பெருமானை போற்றுவார்கள். அப்படி இந்த பெரிய புராணத்திலே இந்த பக்தி சுவையானது, அந்த பக்தியானது பெருகி கொண்டே யாரெல்லாம் இந்த பெரிய புராணத்தை படிக்கின்றார்களோ கேட்கின்றார்களோ 63 நாயன்மார்களை பற்றி அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த பக்தி பெருகி கொண்டே இருக்கும். பெரிய புராணத்தினுடைய நிறைவு பாடல் என்பது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று அற்புதமாக வரும். இயல்பாகவே இன்பம் பெருகும், பக்தி பெருகும் இந்த பெரிய புராணத்தை கேட்டால். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார் அடியவர் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் திருத்தொண்ட தொகையிலே முதல் பாட்டிலே பாடிய நாயன்மார் தான். இவருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, ஏன்னா பெரிய புராணத்துல சிறுத்தொண்ட நாயனாரை சொல்லும் பொழுது எப்படி தன்னுடைய மகனையே சமைத்து கொடுத்தார், அப்புறம் நம்ம இயற்பகையாரை சொல்லும் பொழுது மனைவியே கொடுத்தார், இப்படியெல்லாம் பக்தி செய்ய முடியுமா, செய்வாங்களா அப்படின்னு நிறைய விமர்சனம் கூட செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாயன்மார்கள் என்பவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அதை பெரிய புராணத்துல திருக்கூட்ட சிறப்பு அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பதிவு செய்வார். அவங்க எதையுமே எதிர்பார்த்து செஞ்சவங்க கிடையாது. அது ரொம்ப அழகா சொல்லுவாரு. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு பாடுவார். இப்போ நம்ம பக்தி செய்யக்கூடியதுக்கான ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா எதையாவது நமக்கு தேவைன்னு தானே போறோம். அதுவும் இன்றைய காலகட்டத்துல நமக்கு தேவைகள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகுது. அப்படி இந்த நாயன்மார்கள் தேவைக்காக இறைவனிடம் போனவர்களே கிடையாது. இறைவன் தான் இவங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுதான் அந்த பெரிய புராணத்தினுடைய சிறப்பு. அப்போ அவங்களுக்கு நல்லது கெட்டது இது இரண்டுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அதை பத்தின ஒரு கவலை அவங்களுக்கு இருக்காது. அதை எதுக்கு சிறப்பா சொல்லுவாங்க அப்படின்னா, நாம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சொக்க தங்கம் கொட்டி கிடக்கு, இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண ஓடு கிடக்கு, நாம எதை கையில எடுப்போம்? நான் ஓடை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஓடை எடுத்து ஓட்டுக்குள்ள தங்கத்தை வச்சு வேணா எடுத்துட்டு போவோம். ஆனா அவர்கள் இது எல்லாமே ஒரே மாதிரி. அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய பக்தி எப்பேற்பட்டதா இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்க எதை இறைவன்கிட்ட கேட்கிறாங்களாம்? கூடும் அன்பினில் கும்பிடல் தான் வேண்டும், வீடு கூட முக்தி கூட வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நம்ம சுந்தரமூர்த்தி பெருமான் தில்லைக்கு போவார். சிதம்பரநாதர் நடராஜ பெருமானை பார்த்த உடனே, தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அரியரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். அவருடைய வடிவம் அப்படிதான் இருந்தது. நடராஜ பெருமானை பார்க்கும்போது இந்த பிறவியே மாசு, பிறப்பை அறுக்க வேண்டும், அதுக்காக தானே சுவாமிகிட்ட வரும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பிறவியே, இந்த ஏகாரத்தை சொல்லி இதுவே எனக்கு தூய்மையானதுதான், இன்பமானதுதான். ஏன்? உன்னுடைய திருநடம் கும்பிட பெற்றதால அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொல்லி அப்படி இருந்தார். அப்பேற்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் நாயன்மார்கள். அவங்களுக்கு பிறவி இல்லை, அதெல்லாம் தாண்டி இறைவனை வணங்கி கொண்டு இருக்க வேண்டும், அன்பு செய்யணும். அந்த நிலையில் இருந்து அவர்கள் செய்யக்கூடிய எதையும் நாம் விமர்சிக்கவே முடியாது. அதுக்காக தான் நாம் இதை சொல்றோம். அவங்களுடைய மனநிலை எப்பேற்பட்டதா இருந்தது, எடுத்த கொள்கையில் உறுதிப்பாடு உடையவர்கள். இன்றைக்கு ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இன்னைக்கு பல்வேறு கொள்கை அப்படின்னு சொன்னாலே எவ்வளவோ கேட்கிறோம். அதே மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எவ்வளவு கேள்விக்குறியா இருக்கு. இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இல்லை, ஏன் அடுத்த நொடியில் கூட மாறக்கூடிய கொள்கை உடையவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனா நாயன்மார்கள் அப்படி கிடையவே கிடையாது.
ஒரு உறுதி ஒன்றை எடுத்துக்கொள்வார்கள், அதை உயிருள்ள வரையும் செய்வார்கள், செய்திருக்கிறார்கள். இந்த இந்த உடலை விட்டு இந்த ஆவி நீங்கும் அளவிற்கு, இறைவனுடைய திருவடிக்கு போகும் அளவிற்கு அவர்கள் எடுத்த கொள்கையிலிருந்து மாறுபட்டவர்களே கிடையாது. அதை இறைவனே பெருமையாக சொல்வார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் அப்படின்னு இறைவனே அவர்களை போற்றி சொன்ன வரலாறு எல்லாம் பெரிய புராணத்துல இருக்கு. அந்த வகையில நாம இயற்பகையார அணுகணும். இயற்பகையாருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம ஆரம்பத்திலே சொன்னோம். பெரிய புராணத்தின் வழியாக நாயன்மார்களை அறிந்து கொள்வதுதான் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா அற்புதமான தமிழ்ல இந்த பண்பாட்டுக்கு ஏற்றார் போல அவர்கள் செய்த அரும்பெரும் செயல்களை அற்புதமா தெய்வ சேக்கிழார் நமக்கு கொடுத்திருப்பார். இந்த இயற்பகையார் எங்க பிறந்தவர் அப்படின்னா, பூம்புகார் சொல்றோம் இல்லையா, கண்ணகிய நினைவுக்கு வரும் இல்லையா, அந்த மண்ணில் பிறந்தவர். அக்குலப்பதி குடிமுதல் வணிகர் அளவில் செல்வத்து வளமையின் அமைந்தார், செக்கர் வெண்பிறை சடையவர் அடிமை திறத்தில் மிக்கவர், மறைச்சிலம்பு அடியார் மிக்க சீரடியார்கள் யார் எனினும், சீரடியார்கள் யார் எனினும் வேண்டும் யாவையும் இல்லை எண்ணாதே இக்கடல் படி நிகழ முன் கொடுக்கும் இயல்பில் நின்றவர் உலகியற்பகையார் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இவர் சாதாரண குடும்பத்துல பிறக்கல. இயல்பாகவே தெரியும், வணிகர்கள் செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர்கள் தானே. அதுல இயல்பாகவே அவருடைய வளமையின் அமைந்தார். ரொம்ப செல்வம் அவர்கிட்ட இருக்கு. இதுல ஒரு அற்புதமான செய்தியை சேக்கிழார் பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னா, தெய்வ சேக்கிழார் சொல்கிறார், அவர்கிட்ட செல்வம் நிறைய இருக்குது. இயல்பாகவே செல்வம் நிறைய இருந்தா நம்ம கிட்ட இன்னொன்னு சேர்ந்துரும். நான் நினைச்சா எதை வேணா செஞ்சிட முடியும், யாருக்கும் தலை வணங்கவே மாட்டேன், வேணா அவரை என்ன வணங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. இவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு. இயல்பாகவே அவங்க பரம்பரையாகவும் செல்வம் இருக்கு. இவரும் நிறைய செல்வங்களை சேர்க்கக்கூடிய நிலையில தான் இருக்கார். ஆனா இவர்கிட்ட இன்னொன்னு ரொம்ப சிறப்பா இருக்கா. என்ன அப்படின்னா, பிறை சடையவர் அடிமை திறத்தில் மிக்கவர். அடியார்களை பணிவாக, இறைவனை நினைத்து பணிவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அடிமை திறமும் உடையவர். செல்வம் இருக்குது, அதே நேரத்துல இன்னொன்னு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கணும் தானே. இந்த பெரிய புராணம் எதையெல்லாம் நமக்கு சொல்லித்தரும், இந்த செய்தி நமக்கு எதை சொல்ல வருது அப்படின்னா, நீதி இலக்கியத்துல வரும். தன்னை வியந்து தருக்களும் தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்கலும் முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை, திருக்கடிகம்னு ஒரு அற்புதமான நூல். இதுல என்ன அப்படின்னா, இந்த பணிவுக்காக சொல்றோம். நாம நம்மை பார்த்து எனக்கு மேல யாராவது இருக்காங்களா, எனக்கு தெரிஞ்சது யாருக்காவது தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பது. இன்னொன்று கொன்னே வெகுளி பெருக்கு, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது. ஆனா காரணத்தோடு கோவப்படணும், அது திருக்குறளை நமக்கு சொல்லியிருக்கு. சும்மா கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படாமலாம் இருக்கக்கூடாது, ஆனா எதற்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடாது. இன்னொன்று முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும், கண்ணுல பாக்குற எல்லாத்து மேலே ஆசைப்படுறது. இது மூன்றும் ஒருவரிடம் இருந்தால் கண்டிப்பாக அவரிடம் இருக்கக்கூடிய செல்வம் முற்றிலும் இல்லாமல் போய்விடும். செல்வம் என்பது என்ன, வெறுமனவே பணம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு அழகா பாடுறாங்க, ஆடுறாங்க, நல்லா அறிவா இருக்கிறாங்க, நல்லா பேசுறது, பழகுறது, இது எல்லாமே செல்வம் தான். அந்த செல்வம் நம்மை விட்டு போய்விடும். இது மூன்றும் இருக்கக்கூடாது. முதல்ல என்ன, அந்த தன்னை வியந்து தருக்கலும். இதெல்லாம் என்னன்னா, பணிவு இல்லாத இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு வரும். அந்த பணிவு, சைவ சமயத்துக்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா, இவரை அடிமை திறத்தில் மிக்கவர் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். இந்த சைவத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னா, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது சால உயர் சிவ ஞானத்தாலே போலில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே அப்படின்னு அந்த சிவஞான சித்தியார்ல வரும். என்ன அப்படின்னா, தாழ்வெனும் தன்மையோடு. சமயத்துல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, இறைவனிடம் சென்று பணிவாக இறைவனை வணங்குவது. தலைக்கே என்ன சிறப்பு, தலை எதற்காக இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்னா, தலையே நீ வணங்காய். அப்பர் பெருமான் அற்புதமா கேட்பார், தலையே நீ வணங்காய், தலைமாலை அணிந்து தலையாலே பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். அவ்வளவு தலைகளை போட்டுக்கொண்டு ஒருவன் வருகிறானே, அவனை நீ வணங்கலையா அப்படின்னு கேட்பார் அப்பர் பெருமான். இந்த தலை அவரை வணங்குனாதான் நாம தலைவர்களாக மாற முடியும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அடிமை திறத்தில் மிக்கவராக இவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருப்பதனால அவர்கிட்ட இன்னொன்னு இருக்குது. என்ன அப்படின்னா, அடியார்கள் யாராக இருந்தாலும் எப்படி வந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவையோ,
தாங்கிட்ட இருக்கிற பொருளை எடுத்து கொடுப்பது கிடையாது. அவங்க என்ன விரும்புவாங்களோ அதை எடுத்து கொடுப்பதான். இளையான்குடி மாறநாயனார் பார்க்கும்போது என்ன சொன்னோம், தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை கொடுப்பாங்க அப்படின்னு. அதே போலதான் இங்கேயும் இந்த அடியார்களுடைய ஒற்றுமை பாருங்க. ஏன் இந்த ஒற்றுமை வருதுன்னா, இவங்க ஒரே மாதிரியான பக்தி செய்தவர்கள், ஒரே சாமியை அவர் மேலேயே, அவரை தவிர அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்ற ஒன்று அறியாதார், சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே அப்படின்னு மணிவாசகர் பாடுவது போல அப்படியே அவருடைய திருவடியே நோக்கி இருந்ததுனால இவங்க செய்யக்கூடிய அன்பெல்லாம் ஒரு புள்ளியில் அப்படியே சங்கமித்து கொண்டே இருக்கும். இப்ப வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே, அவரை பத்தி சிறப்பா சொல்லும் போது இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் அப்படின்னா சுந்தரமூர்த்தி பெருமான் பாடினார். அதையே உள்வாங்கி தெய்வ சேக்கிழார் பெருமானும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே, அவங்களுக்கு முன்னாடி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாராம். இவங்க இததான் அப்ப எந்த அளவிற்கு நம்ம திருக்குறிப்பு தொண்டரெல்லாம் பார்க்க போறோம் அந்த குறிப்பால உணர்ந்து. அப்படி இவரு கொடுக்கக்கூடிய உலகியற்பகையார், இயற்பகையார், இவருடைய பெயரே ஒரு வித்தியாசமான பெயரா இருக்கும். என்ன அப்படின்னா, அப்ப இயற்கைக்கு உலகியலுக்கு பகையானவர். இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்கும், தனக்கு தேவையானது தேடக்கூடிய மக்கள் வாழ்றாங்க, வச்சிருக்கக்கூடிய பொருள் எல்லாம் என்னுடையது, எனக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா, இதற்கு இவர் பகையானவர். அப்படின்னா எதற்கு இயல்பா இருப்பாரு உறவானவர் அப்படின்னா, அடியார்கள் என்னென்னலாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதில் இயல்பாக இருக்கக்கூடியவர். அதனால இவருடைய பெயரே இயற்பகையார் அப்படிங்கிற அற்புதமான பெயர். இப்படித்தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த நாயன்மாரை அறிமுகப்படுத்துறார். ஏன் இங்க இப்படி அறிமுகப்படுத்தினார்? அடியார்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பார், எப்படி அடியார்கள் வந்தாலும் கொடுப்பார். இதெல்லாம் சொல்றதுக்கான நோக்கம் பின்னாடி நாம விவரமா பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய இயற்பகையார் கேட்டதை எல்லாத்தையும் கொடுக்கிறார். அடியார்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவ்வளவு அன்பா இருக்கிறார். இந்த உலகத்தவர்கள் எல்லாம் என்ன பைத்தியக்காரரா இருப்பாரோ, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மணிவாசகர் சொல்லுவாரு, நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு இது அப்படின்னு பாடுவார். இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்கள நம்மளை பார்த்து பக்தி செய்யும் போது, இறைவனை நோக்கி வரும்போது சிரிப்பாங்களாம். ஏன் பைத்தியக்காரனா, இப்படி போய் இப்படிலாம் பக்தி செய்வாங்களா, கோயில்னே இருக்கானே, பக்தி சாமி சாமினே இருக்காங்களே அப்படின்னு சிரிப்பாங்களாம். அவங்களுக்கு இயல்பு சிரிப்பது. ஆனா நம்மளுடைய இயல்பு என்னவா இருக்கும், நாம் இறைவனுடைய திருவடிக்கு, அவனுடைய திருவடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நாம் மேலை வீடு இத அப்படின்னு அற்புதமா மணிவாசகர் சொல்வார். அப்படித்தான் இவர் தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இயல்பாகவே இருக்கு இல்லையா, நாம் செய்யக்கூடிய உண்மையான பக்தி அன்பு இதற்கெல்லாம் யாரு நம்ம கிட்ட பேசுறாங்களோ பேசலையோ அதெல்லாம் கிடையாது. இறைவன் நிச்சயமாக விடுவார். 63 நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு சொல்வது என்னவென்றால், நாம் பக்தி செய்தால் அன்பு செய்தால் நிச்சயமாக இறைவன் நம்மை தேடி வருவான். நாம தேடி போக வேண்டியதில்லை, இறைவன் நம்மை தேடி வருவார் என்பதைத்தான் பெரிய புராணம் விவரமாக நமக்கு சொல்லும். அப்படி இருக்கும் பொழுது இறைவன் வருகிறார். அதை நம்ம நிறைய நாயன்மார்களை சொல்லும் போது ஒரு வார்த்தை வரியை சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த வரி இங்கதான் இடம்பெற்றிருக்கு. அதை நாம இப்ப பார்க்கலாம். ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார், உம்பர் நாயகைக்கும் அகுது அறியவோ, பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம், தூய நீரு பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மராத வண்ணமும் காட்டுவான் வந்தான். இங்கேதான் 63 நாயன்மார்களை பார்ப்பதற்காக இறைவன் வருகின்ற, அடியார்களை பார்ப்பதற்காக வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே பல்வேறு வடிவெடுத்து வருவார் இறைவன். நம்ம மான்மழு கையராக புலித்தோலை பொன்னார் மேனியன் புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடமேல் மிளிர் கொன்றை அணிந்து அப்படி வரப்போறாரா, அப்படி வந்தாதான் எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு வந்தா கூட ஏதோ டிராமால இருந்து வந்திருக்காரு போலன்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்படிலாம் வரமாட்டார். அப்படி அடியார்களை பார்க்க எந்த வடிவெடுத்து வேணாலும் இறைவன் வரார். எந்த வடிவெடுத்து வந்தாலும் அடியவர்கள் அவரை கூப்பிடாம இருந்ததே கிடையாது. இந்த வேடம் இருக்கு வராதிங்கன்னு சொன்னதே கிடையாது. அது நாயன்மார்களை பார்க்கும்போது நிறைய வடிவங்களை, இறைவன் எடுக்கக்கூடிய வடிவங்களை நாம பார்க்க போறோம். முதல் அடியை ஆயும் நுண்பொருள் ஆகியும், இறைவனை ஆய்ந்து காண முடியாது. நூல் உணரா நுண்ணியோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியோன் காண்க, இப்படியெல்லாம் அரியதில் அறிய அரியோன் காண்க, திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும், இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையும் ஒழித்தும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இறைவனை இப்படி போய் பாருங்க, இந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரம் சொல்லி இறைவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு போயிடாதீங்க. அப்படி அவரை அறிய முடியாது. அப்ப எப்படிதான் அறியறது அவரை? அதுக்காக நமக்காக தானே
அழகில் சோதியனாக அம்பலத்துள் எல்லாரும் காண அம்பலத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறார் இல்லையா, அங்க போய் பார்த்துக்கலாம். அதனாலதான் பெரிய புராணம் தொடங்கும் போதே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப யாருனாலும் அவரை அறிந்து கொள்ளவே முடியாதா, உணரவே முடியாதா? பயப்படாதீங்க. அப்படிலாம் இருந்தாலும் கூட யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ, அடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக இறைவன் என்ன பண்றாராம், அம்பலத்தில் ஆடிக்கொண்டு தன்னுடைய வடிவத்தை காட்டிக் கொண்டு இருக்கானாம். அததான் இங்க சொல்றாங்க. ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார். அடுத்து சொல்ல வர்றார், அவர் வர்றாரு, யாருக்கு தெரியாம வர்றாரு அதை சொல்றாரு. உம்பர் நாயகிக்கும் அகுது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ. அம்பாளுக்கு தெரியலையா இது? அங்கேருந்து ஏன் இவர் தூர்த்த வேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காம குறிகள் எல்லாம் ஒரு காம ஆசையோட வரக்கூடியவர் வடிவம் மாறி, அதுதான் தூர்த்த வேடம் அப்படின்னு சொல்றது. அம்பாளுக்கு தெரியாம அவர் வர்றாரு. அம்பாள் ஏன்னா இவர் கேட்க வர்ற விஷயம் அப்படி. அம்பாள் தெரியலையா அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அம்பாளுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா என்ன, அம்பாளுக்கு தெரியாதா? எம்பிராட்டு இவ்வுலகு ஏழை மீன்றவள் இல்லையா, அவளுக்கு தெரியாம இடப்பாகம் கொள்ளும் மாமலையாள் இல்லையா, அவளுக்கு தெரியாம எப்படி வர முடியும்? உடனே தெய்வ சேக்கிழார் பெருமான் அடுத்து சொன்னார், அறியோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூர்த்த வேடம் தான். ஆனா திருநீர் பூசி கொண்டு வர்றாராம். ஏன் அப்படின்னா, சுத்தமதாவது நீரு அப்படின்னு இருக்கு. நாம எந்த நிலையில இருந்தாலும் இந்த திருநீரை பூசும் பொழுது உள்ளம் எல்லாமே தூய்மையாகும், நம்மை தூய்மையானவராக மாற்றும். அது இந்த திருநீருக்கு உண்டு, அவ்வளவு சிறப்பானது. ஏன் இந்த திருநீரை யார் பூசிக்கொண்டு இருக்கிறார்? இறைவனே பூசி கொண்டிருக்கிறார். அதனால அவனுடைய உடைமை என்பதால் நம்மையும் அவனுடைய உடைமையாக மாற்றும், நம்மை தூய்மையானராக மாற்றும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மாய வண்ணத்தை கொண்டு எதுக்கு வர்றாரா? இயற்பகையாருடைய மாறாத வண்ணத்தை காட்டுவதற்காக அந்த வடிவெடுத்து நிற்கிறார். புகாருக்கு வந்த உடனே தன் புகார் வணிகர் தம் மருகின். ஏன் இந்த கதையா மட்டும் சொல்லாம ஏன் பாடல்களை சொல்றோம் அப்படின்னா, நம்ம மொழியில பெரிய புராணத்துல எவ்வளவு அழகான தொடர்கள் எல்லாம் இருக்குது, இந்த தமிழ் எவ்வளவு அழகானது, இறைவனை எப்படி இந்த தமிழ் காட்டும், அதெல்லாம் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடலோட நாம போறோம். தன் புகார் வணிகர் தம் மருகின் மருங்கு இயற்பகையார் மனை புகுத எந்தை எம்பிரான் அடியவர் அணைந்தார் என்று நினைந்தோர் இன்ப ஆதரவால் சிந்தை அன்போடு சென்று எதிர் வணங்கி சிறப்பின் மிக்க அர்ச்சனைகள் முன் செய்து முந்தை எம் பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்து அருளியது என்றார். தூர்த்த வேடத்தோட வர்றார். நாம ஒரு வித்தியாசமா யாராவது வந்தா நம்ம பார்க்கவும் மாட்டோம், கிட்டவே போக மாட்டோம், வராதிங்க உள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவர் என்ன செய்யறாரா, முந்தை எம் பெரும் தவத்தினால், நான் முன்னாடி செய்த தவத்தினால நீங்க எழுந்து அருளி இருக்கீங்களா, வாங்க அப்படின்னு அவங்களை பாத பூஜனை பண்ணி உள்ள கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, இவர் சொல்றாரா, நான் ஏன் தெரியுமா வந்தேன், நீங்க எது கேட்டாலும் கொடுப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவர் கேட்க கூடாததை கேட்க போகிறார் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே இறைவன் என்ன சொல்றாரு, நினைவுபடுத்துறார். ஏற்பகையாருக்கு இறைவன் நினைவுபடுத்துறாராம், நீ உன்னுடைய கொள்கை என்ன தெரியுமா, நீ எது கேட்டாலும் கொடுக்காம இருப்ப, அதுதான் உன்னுடைய கொள்கை. இறைவன் அப்படிதான் பல நேரத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்படிங்கிறத நினைவுபடுத்துவார். எப்போதுமே இறைவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சிருக்கோம் நல்லத, அது ஏதோ ஒரு சூழல்ல மறந்து போச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாரு, சுவாமி நிச்சயமா நமக்கு நினைவுபடுத்துவார். அதை வரும்போதே முன்கூட்டியே சொல்றாரு இவர்கிட்ட, நீ எது கேட்டாலும் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்ல மாட்டியான், எல்லாத்தையும் கொடுப்பியான், அதனால நான் அதை கேட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நாயன்மார் சொல்றார், என்ன அவ்வுரை கேட்டு ஏற்பகையார் யாதும் ஒன்றும் என் பகல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை. என்கிட்ட எது இருந்தாலும், நீங்க கேட்கறது எதுவா இருந்தாலும் அது உங்களுடைய அடியவருடைய உடைமை தான். அதனால நீங்க சந்தேகப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், கேட்டா கிடைக்காதோ அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம், எல்லாம் என் பக்கம் இருக்கிற எதுவா இருந்தாலும் அது உங்களுடையதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னை சார்ந்த அத்தனையும் அடியாருக்கு அப்படிங்கிறத தெளிவா இறைவன் எப்படி கேட்டு வாங்குறாரு பாருங்க. முதல்ல கேட்டாரு, நீங்க எது கேட்டாலும் கொடுப்பீங்கன்னு வந்தேன். இவர் சொல்றாரு, என் பக்கம் எது இருந்தாலும் அது நான் கொடுப்பேன், அது உங்களுக்கானது, கொடுப்பேன்னு சொல்லல, அது உங்களுடைய உடைமை அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே ஐயமில்லை நீர் அருள் செய்யும். இதுல என்ன சொல்றாரு, நீங்க கேளுங்கன்னு சொல்றது. ஆனா தெய்வ சேக்கிழார் பெருமான் எப்படி பதிவு செய்கிறார், அருள் செய்யும், அருள் செய்ய தானே வந்திருக்காரு. அதனாலதான் தமிழை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி இங்கு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், உன்னுடைய காதல் மனைவி, அதுவும் என்ன மண்ணு காதல், மண்ணு அப்படின்னா நிலைத்த அப்படின்னு பொருள்.
அப்படின்னா நான் ஏற்பகையாருக்கு இந்த மனைவி மேல எவ்வளவு அன்பு இருக்கும். ஏன்னா மனையறத்தின் வேறு இல்லையா, இந்த மனைவியார் மேல ஏற்பகையாருக்கு அவ்வளவு காதல், மனைவியாருக்கும் ஏற்பகையார் மீது அவ்வளவு காதல். இவர் சொல்றாரு, மத்த எதுவா இருந்தாலும் நாம கொடுத்துருவோம், அதுதானே இவர் கேட்கிறாரு, தெளிவா கேட்கிறாரு. மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும், எதிரே சொன்ன போதிலும். இப்ப இறைவன் வந்து அடியவரா வந்திருக்கு, யாருன்னே தெரியாது, உன்னுடைய காதல் மனைவி இருக்கிறார் இல்லையா, அவங்களே எனக்கு வேணும், எனக்கு கொடு அப்படின்னு நேரா சொல்றாரு. தூரத்துல இருந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறது நம்மளாம் நிறைய கேள்விப்பட்டோம். போன் பண்ணி திட்டுவாங்க நம்மள, அப்படி இல்லைன்னா நம்மளை போக விட்டு திட்டிட்டு ஓடிடுவாங்க. ஆனா இங்க என்ன பண்றாராம், நேருக்கு நேரா கேட்க கூடாத ஒரு அதை கேட்கிறாரு இறைவன். கேட்ட உடனே எப்படி இருப்பாரு, ஐயோ இதையா கேட்டீங்க அப்படின்னு ஒண்ணு ஷாக் ஆகணும், அச்சம் வரணும், இன்னொன்னு கோபம் வரணும். இது ரெண்டுமே வரல அவருக்கு. என்னவாகுதான், சொன்ன போதிலும், எதிரே சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வார். இவர் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, இவர் கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான மகிழ்ச்சி வந்துருச்சான். தொழுது சொல்றாரா, என்ன சொல்றாரா, இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேர் எனக்கு என்னா கதும் என சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரு. 63 நாயன்மார்கள யாரெல்லாம் மனைவிமாரோட வர்றாங்களோ அவங்களோ அந்த மனைவியாலதான் அவங்களுக்கு முக்தியே கிடைச்ச மாதிரி அவ்வளவு சிறப்பானதா இருக்கும். இந்த இடத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் வந்து ஏற்பகையாருடைய மனைவிய மேன்மேலும் சிறப்பாவே சொல்லிக்கிட்டே போவார். ஒரு பக்கம் ஏற்பகையார சிறப்பாக கொண்டு போவாரு, இன்னொரு பக்கம் அவங்களுடைய மனைவியார அவ்வளவு சிறப்பா சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, கற்பின் மேம்படு காதலி. சாதாரணவங்க கிடையாது. நீங்க மனைவியை கேட்ட உடனே இன்றைய சூழல்ல நகைச்சுவையா சொல்லுவோம், அப்பா தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்கப்பா அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்டவங்க கிடையாது இவங்க. அந்த மாதிரியானவரும் ஏற்பகையார் கிடையாது, அது போலவும் நம்ம அவங்களுடைய மனைவியார் கிடையாது. கற்பின் மேம்படு காதலி. இந்த கற்பு என்பது என்ன, சொற்திறம்பாவை. கணவனுக்கும் அந்த கற்பு உண்டு, மனைவியை சொல்றதை கேட்கணும், மனைவி வந்து கணவன் சொல்றதை கேட்கணும். அப்ப ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டாங்கன்னா இந்த உலகம் அவங்க சொல்றதை கேட்கும். அததான் இந்த பெரிய புராணம் நமக்கு காட்டும். கற்பின் மேம்படு காதலியாரை விதி மணக்குல மடந்தை, விதிப்படி திருமணம் செய்து கொண்டவர், திருமண சடங்குகளோட திருமணம் செய்து கொண்ட பெண்ணே என்ன சொல்றாரு, இன்று உனை இம்மெய் தவத்தவர்க்கு நான் கொடுத்தனன். என்ன வந்திருக்க தூர்த்த வேடத்தோட வந்திருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, மெய் தவ வேட அவருக்கு கொடுத்திருக்கேன், முனிவர் வந்திருக்காரு அவருக்கு ஒண்ணு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். இவங்களை சொல்லாமலேயே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இங்க வரும்போது அப்ப மனைவியார் மேல இவருக்கு இருக்கக்கூடிய அன்பு என்ன, இவருக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன, நம்ம சொன்னா நம்ம மனைவி கேட்பாங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட அவர் வந்து நிக்கிறாரு. உடனே அதை கேட்ட உடனே இந்த சூழலை நினைச்சு பாருங்க. அதனாலதான் ஏற்பகையார் நாயனாருடைய புராணத்தை சொல்லும் போது ஒரு பேசும்போதே ஒரு திகிலோட பேசுவோம். இது எப்படி நடந்திருக்கும் இதெல்லாம், அதுக்கு யோசிக்கும் போதுதான் நம்ம என்ன வரும் அப்படின்னா, அவங்களுடைய அன்பு பக்தி கொண்ட கொள்கை, அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கின்றது. இவருக்கு இயற்கையாவே பேரு ஏற்பகையார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செய்யற மாதிரி எல்லாம் இல்ல. மதுமலர் குழல் மனைவியார் கலங்கி, அதை கேட்ட உடனே முதல்ல கலங்கி போயிட்டாங்க. என்ன கலக்கம் அது, இப்படி நடந்துருச்சேன்னு இல்லை, அவங்க வரக்கூடிய கலக்கம், இவரை விட்டு நாம போகணுமா. இன்னொன்னு, அடியவருக்கு போகக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா. இந்த மாதிரியான பல சூழல்ல நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்படி கலங்கின பிறகு மனம் தெளிந்த பின் மற்ற இது மொழிவார். முதல்ல கலங்கி போயிட்டாங்க, யாருக்கா இருந்தாலும் அது கலக்கம் தானே. ஒரு சாதாரண ஏதாவது நம்ம ஒரு பொருளை கூட எடுத்து காணும்னு சொல்லும் போதே நம்ம கலங்கி போயிடுவோம். அவர் வந்து நான் அந்த வந்திருக்க அடியாருக்கு உன்னை கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது அவங்க மனது எப்படி இருக்கும், கலங்குனாங்க. ஆனா கலங்கி கொண்டே இல்லை, உடனே அவங்க தெளிஞ்சிட்டாங்க. ஏன், இவங்க ஏற்பகையாருடைய மனைவி என்பதால். ஒரு அடியவருக்கு அவங்க மட்டும் பக்தி செய்யல, அவங்களோடு சேர்ந்த அத்தனை பேரும் இறைவன் மீது பக்தி செய்தார்கள். ஒரு குடும்பமா இருந்தா குடும்பத்துல நான் மட்டும் தான் கோயிலுக்கு போவேன், அவர் வரமாட்டார், அப்படி இல்லை, அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தாங்க. அதனாலதான் ஒரு கலக்கம் வந்த உடனே அதை தெளிந்து அவங்களால வர முடிந்தது. மணிவாசகர் பாடுவார், கடலின் திரை அதுபோல் வரும் கலக்கம் மலம் அறுத்து. இந்த கலக்கம் எப்படி வரும்னா, கடல்ல அலைகள் போல அப்படி மாறி மாறி வந்து தொடர்ந்து வருமா. ஆனா இறைவன் வந்தா என்ன ஆகுமா, அது அப்படியே அதை நீக்கி விடுவாராம். அப்படி மனம் தெளிந்து அவங்க சொல்றாங்க. நம்ம இந்த நேரத்துல ஏற்பகையாருடைய மனைவியார சிறப்பா நாம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இவங்களதான் கொடுக்க போறோம். இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இறைவனுக்கு கொடுக்க போறோம், வந்து கொடுத்தாச்சே, இதெல்லாம் எப்படி,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே இறைவனுடையதுதான். அது ரொம்ப பெரியவங்க சொல்லும்போது எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன் உடைமையே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் உள்ள பொருள் எல்லாமே இறைவனுக்கு அடிமை. இப்ப உயிரற்ற பொருள் எல்லாம் இறைவனுடைய உடைமை. அப்படிங்கிறதுனால யாரோ இங்க இருந்து கொடுத்துட்டோம் அப்படி இல்லை, வந்திருக்கக்கூடிய இறைவன் நமக்கு அவங்களுக்கு தானே தெரியாது. தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டும் போது நாம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, வந்திருக்கக்கூடிய இறைவன் கேட்கின்றார். அப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, மனைவியார் சொல்றாங்க, இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவேல் என் உயிர்க்கு ஒரு நாதா அப்படின்னு சொல்றாங்க. ஏற்பகையாரை பார்த்து இவர் உன்னை நான் அங்க கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கலங்கி தெளிஞ்சு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, என் உயிர்க்கு ஒரு நாதா. என்னுடைய உயிர்க்கு நாதன் யாரு? நீதான். இந்த உயிர்க்கு ஒரு நாதன் சொன்னாங்க. இந்த உயிருக்கு ஒரே ஒரு துணை நாதன்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொன்னதுனால உடனே ஓடல. நீ என்னுடைய உயிர்க்கு நாதன், நீ மட்டும்தான். நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு. இந்த உயிர் உன்னுடையது. இன்னைக்கு காதல் செய்யக்கூடியலாம் சொல்றாங்க, என் உயிரே நீதானே அப்படின்னு. ஆனா அதே மாதிரி பெரிய புராணத்துல அழகா சொல்றாங்க, என் உயிருக்கு நாதன் நீ, என்னோட உயிருக்கு நீதான் தலைவன். நீ சொல்ற அதை தவிர வேற செய்யறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை என்னவா சொல்றாங்க? உரிமை அப்படின்னு சொல்றாங்க. இயற்பையாருடைய மனைவி அவர் சொன்னதை எதுவா சொல்றாங்க? நான் இல்லாம, நான் செய்யாம வேற யாரும் உனக்கு செய்வாங்க? உங்களுக்கு நான் தான் செய்யணும். என்ன தவிர இதை வேற யாராவது உங்களுக்காக செய்ய முடியுமா? நான் தான் செய்ய முடியும். அது என்னுடைய உரிமை, எனக்கு இருக்கக்கூடிய உரிமை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, உரிமை வேறு உள்ளதோ என்று தன் தனிப்பெரும் கணவரை வணங்க. தனிப்பெரும் கணவர்னா அவங்க எந்த அளவு உயர்ந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா இந்த உலக எல்லாத்தையுமே கேட்டவங்களுக்கு எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தீங்க, கடைசியா என்னையும் கொடுக்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சிறப்பை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பெரு கணவனை வணங்குறாங்க. உடனே என்ன பண்றாராம்? ஏற்பகை நாயனாரும் அம்மையாரை வணங்குகிறார். ஏன்? ஒன்று, இவங்க சொன்ன உடனே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தான் என்ன இருக்கும்? எல்லாமே பாழ்பட்டிருக்கும். வந்திருக்கக்கூடிய இறைவன், ஆனா இவங்களுக்கு தெரியாது. அதன் பிறகு இது இனிமே நீ என்னுடையது அல்ல, நீ அவருடைய முனிவருக்கு உரியவர், அதனால அடியவருடைய உடைமை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு வணங்குகின்ற ஒரே நேரத்துல இரண்டு வகையான செய்திகளை நமக்கு சொல்லி, அப்படியே தனிப்பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள். இன்றைக்கு மகாலட்சுமி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனாலதான் எப்படி இவங்களை இன்னும் இன்னும் மேல மேல சிறப்பாக தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அப்படி காட்டின உடனே சென்று மாதவன் சேவடி பணிந்து, வந்திருக்கக்கூடிய முனிவர் இல்லையா, மாதவன் அப்படின்னா திருமாலை குறிக்கும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா மாபெரும் தவம் உடையவன், இன்னொன்று மாபெரும் தவத்தை நமக்கெல்லாம் கொடுப்பவன், அதனால மாதவன் அப்படின்னு அவனுக்கு பேரு. அப்ப அவருடைய சேவடியை பணிந்து திகைத்து நின்றனள். திகைத்து போய் நிக்கிறாங்க ஏற்பகையாருடைய மனைவி. இது என்ன அதிசயமா, இது இப்படி நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி நிக்கிறாங்களா? அவங்க யாரா? திருவினும் பெரியாள். திருனா யாரு? மகாலட்சுமி இல்லையா? அவளை விட பெரியவளாக பெரிய ஒரு புண்ணியம் செய்த, ஏன் இந்த ஒரு உடைமை பொருள் மகாலட்சுமி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நல்லவங்க கெட்டவங்க அப்படி பாக்குறது இல்லை, எல்லாருக்கும் செல்வத்தை வாரி வழங்கி அவங்க, ஏன்னா நல்ல அறிவு இருக்கக்கூடியவங்கள்ட்ட, திரு இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்க இருக்க. திருவேறு தெள்ளியர் ஆதல் வேறு அப்படின்னு நம்ம வள்ளுவ நாயனார் கூட அற்புதமா சொல்லுவார். செல்வம் இருக்கவங்க அறிவு இருக்கவங்கள்ட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கவங்கள்ட்ட அறிவு இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அதனால எல்லா இடத்துலயும் அவள் வியாபிச்சு இருக்கக்கூடியவள். இங்க ஆனா ஏன் திருவினும் பெரியாள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, இவங்க யாருக்கிட்ட மட்டும்தான், சிவனடியார் சிவ சம்பந்தமான ஒன்றுகிட்ட மட்டும்தான் இவங்க போய் சேர்றாங்க, சிவபெருமானிடம் தான் போய் பக்கத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பால தெய்வ சேக்கிழார் பெருமான் வேற எல்லா இடத்துக்கும் போக மாட்டாங்க, இங்க மட்டும்தான் போவா. அதனால திருவினும் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்பகை நாயனாருடைய மனைவியார் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல வர்றார் இறைவன். யோசிச்சு பாருங்க, என்னென்ன சூழல் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரியும், இயல்பாகவே இவரை பத்தி தெரியும். ஏற்பகையார் நம்ம செய்யற மாதிரி எல்லாம் கிடையாது, அவர் என்ன செய்யறாருன்னே தெரியாதுங்க, நாம செய்யற மாதிரிலாம் அவர் இருக்க மாட்டாரு, என்ன வேணா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றத அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த காட்சி எல்லாம் ஒரு தூர்த்த வேடத்தோட ஒருத்தர் உள்ள போனாரு, எல்லாத்தையுமே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களும் பெரிய செல்வந்தர்கள் தான். அப்படி நடக்கும்போது அடுத்து இப்ப மாதவன் சிவபெருமான சொன்னாங்க, அடுத்து அதே பட்டத்தை யாருக்கு கொடுக்க போறாருன்னா ஏற்பகையாருக்கு கொடுக்க போறாங்க. மாது தன்னை முன் கொடுத்த மாதவர் தாம் மனமகிழ்ந்து பேர் உவகையின் மலர்ந்தே யாது நான் இனி செய்பணி என்றே இறைஞ்சு நின்றவர் தம் எதிர் நோக்கி சாதி வேதியர் ஆகிய தலைவர்
தையல் தன்னையான் தனிக்கொடு போக காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை போதுக. என்ன சொல்றாரு அப்படின்னா, மாது தன்னுடைய மனைவியாரை கொடுத்துட்டாங்க. மனைவி நீங்க சொல்லல பாருங்க, மாதுன்னு தனியா பிரிச்சுட்டாங்க. ஏன்? அந்த நொடியிலிருந்தே தன்னுடைய மனைவியாராக அவரை பார்க்கவில்லை, இது அடியவருடைய உடைமை பொருளாக அவங்க கொடுத்ததாக தான் அவர் பார்த்தார். பார்த்த உடனே இவருக்கு என்ன வந்ததான், மாதவர் அப்படின்னு இறைவனை குறித்த அதே சொல் யாருக்கு வந்துருச்சு? நாயன்மாருக்கு வந்துருச்சு. அப்ப என்ன, இறைவனுக்கு நிகராக இறைவன் யாரை நினைப்பார்னா தன்னுடைய அடியார்களை தான் நினைப்பார். அததான் இந்த அழகா இந்த பாடல் சொல்லுது. மன மகிழ்ச்சியோட கொடுத்தாச்சு, அங்க போய் நின்னாச்சு, இவர் மன மகிழ்ச்சியோட கேட்கிறாராம். இதுக்கடுத்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இதை கொடுத்ததே பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காரு, ஆனா மறுபடியும் கேட்கிறாரு, வேற நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்பகையாரை இந்த கண்ணோட்டத்துல நாம பார்க்கணும். அவர் எவ்வளவு பக்தி சிரத்தையா இருந்திருக்காரு, அவருடைய பக்தி எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம பார்த்துக்கணும். மனைவியை கொடுத்துட்டாரு, எவ்வளவு பெரிய தப்பு, இப்படி பார்ப்பதல்ல, அப்படி பார்க்க கூடாது. பெரிய புராணம் அதனாலதான் நமக்கு தெளிவா நமக்கு ஒரு கதையா ஒரு வரியில சொல்லியிருந்தா அது தவறா போயிருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் ரொம்ப சிறப்பாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அவ்வளவு அழகா நமக்கு கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அவரை பார்த்து சொல்றாராம், இறைவன் எப்பேற்பட்டவன், அவனுக்கு ஒரு துணை வேணுமா? காக்கும் எம் காவலனே, எல்லா உயிர்களுக்கும் காப்பாக இருக்கக்கூடியவன் இறைவன் தான். காக்கும் கடவுள் காப்பவை. திருமால் காக்கிற தொழில் செய்யறாருன்னா அவரை காக்கக்கூடிய தொழிலை இறைவன் செய்யறாரா. அப்ப அப்படி இருக்கக்கூடிய பெருமான் சொல்றாராம், உங்க காதல் மேவிய சுற்றம், உன் மேல அன்பு இருக்கக்கூடிய, உன் மனைவி மேல அன்பு இருக்கக்கூடிய உங்க சொந்தக்காரங்களாம் என்னை சும்மா விட்டுருவாங்களா? இவங்களை தாண்டி போறதுக்கு நீ உதவி பண்ணு அப்படின்னு கேட்டாராம். இறைவன் தான், நாமெல்லாம் இறைவன்கிட்ட போய் உதவி கேட்போம். ஆனா இறைவன் யாருக்கிட்ட உதவி கேட்கிறாரு? அடியார்கள்ட்ட உதவி கேட்கிறாரு. அப்படி சொன்ன உடனே சொல்றாராம், இதை நான் இது என்னுடைய தவறு தான், உங்களுக்கு என்ன தேவைன்னு நான் ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடியவர், ஆனா நீங்க கேட்கிற அளவுக்கு பண்ணிட்டேனே, நான் கண்டிப்பா அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டு இருக்காரு. எதெல்லாம் எடுத்துட்டு போறாராம், வீட்டுக்குள்ள வேகமா ஓடுறாராம். தனி அறை இருக்குதான், பெரிய செல்வந்தர் தான் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறை நாமெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரியே அன்றைக்கு அவர் வச்சிருக்காரு. போய் வாள் எடுத்துட்டு கேடயத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே கச்சை கட்டிட்டு வேகமா வர்றாராம். யாரு வந்தாலும் இடையூறு இருக்கக்கூடாதுன்னு. அப்படி போன உடனே மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும் 2 பேரோட சொந்தக்காரங்களும் சேர்ந்துட்டாங்க. பொண்ணு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க சொந்தம். இவர் என்ன இந்த இடத்துல எப்படி குறிப்பிடுறாரு? வள்ளலார் அப்படின்னு குறிப்பிட்டுறாரு. வள்ளல் அப்படின்னா வரையாது யாரெல்லாம் கொடுப்பார்களோ அவர் தான் வள்ளலார். நம்ம சொன்னோம் இல்லையா, இயற்பெய நாயனாருடைய மனைவியார முதல்ல என்ன சொன்னாரு? காதல் மனைவி, அப்புறம் கற்பின் மேம்படு காதலி, அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு? திருவினும் பெரியாள் அப்படின்னு சொன்னார். அதே போல இவர் என்ன சொல்றாரு? இயற்பகையான்னு சொன்னாங்க, அப்புறம் மாதவர்ன்னு சொன்னாங்க. இங்க அடுத்து என்ன சொல்றாரு தெய்வ சேக்கிழார் பெருமான்? வள்ளலார். ஏன் ஒரே பொருளால இவரால சொல்ல முடியல? அவங்கள இருக்க அவங்களுடைய செயல் யாராலையும் செய்ய முடியாத அளவுக்கு அப்படி போயிட்டே இருக்கிறதுனால அடுத்தடுத்த மேல சொல்லிக்கிட்டே போறாரு அவங்களுடைய பெருமையை. வள்ளலார் சுற்றத்தாரும் எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து, நீ என்ன பித்தனா? இயற்பகை பித்தனானால் புனை இழை தன்னை கொண்டு போவதாம் ஒருவன். அவர் தான் பைத்தியக்காரர் போல ஆயிட்டா அந்த நம்ம பெண்ணை ஒருத்தர் கூட்டிட்டு போறதா, அதை விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, வழிவிடும் துணை பின் போத வழித்துணை ஆகி உள்ளார், கழிபெரும் காதல் காட்டி காரிகை உடன் போம் போதில் அழிதகன் போகேல் ஈண்ட அவ் அருங்குல கொடியை விட்டு பழிவிட நீ போ என்று பகர்ந்து எதிர் நிறந்து வந்தார். சூழ்ந்து என்ன செய்யறாங்களாம், இறைவன் கூட போறாங்க இல்லையா, அவரை இறைவனை பார்த்து அடியாரா தூர்த்த வேடத்தோட அவரை பார்த்து சொல்றாங்கன்னா, எங்க குலக்கொடியை விட்டு நீ போ, விட்டுட்டு போ, அழிதகன் போகேல் ஈண்ட அவ் அருங்குல கொடி. இந்த மனைவியார ரொம்ப சிறப்பா சொல்லும் பொழுது, அருங்குல கொடி, அருமையான அரிய எங்க குலத்துக்கான கொடி இவளை விட்டுட்டு நீ தனியா போ, அழிதகன் தவறான சிந்தை கொண்டவனே நீ விலகி போயிரு அப்படின்னு இவற்றை சொல்றாங்க. இன்னும் இதுல சிறப்பா பார்க்க வேண்டியது, இவரை வெட்ட வேண்டியதானே, ஏன் தனியா போன்னு சொல்றாங்க? என்ன இருந்தாலும் ஏற்பகையாருக்கு அடியார் தான் உயிர், அந்த உயிரை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், உனக்கே இந்த பழி, எங்களுக்கு அந்த பழியை கொடுக்காத, நீ தனிச்சு போயிடு, விட்டுட்டு போ அப்படின்னு தான் சொல்றாங்க. உன்னை வெட்ட போறேன்னு சொல்ல, விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? வழிவிடும் துணை பின் போத வழித்துணை ஆகியுள்ளார். முதல்ல யாரு வழிவிடுறதுக்கு போறாங்க? இயற்பகையார் போறார். வழிவிடும் துணை யாருக்கு? இந்த இடத்துல அம்மையாருடைய சிறப்பு. வழிகாட்டுகிறது இல்லையா, நாமெல்லாம் ஒரு கணவனுக்கு மனைவி வழிகாட்டணும், மனைவிக்கு கணவன் வழிகாட்டணும். இந்த ஏற்பகையார் தன்னுடைய மனைவிக்கு வழிகாட்டுறாராம். வழியா கூட்டி என்ன
இறைவனிடம் போவதற்கான வழியை இவர் காட்டுறார். அந்த அம்மா தான் முன்னாடி போய் இவருக்கு அந்த வழியை காட்ட போறாங்க. அததான் இந்த அழகா இந்த இடத்துல தெய்வ சேக்கிழார் பதிவு செய்யறாரு. வழித்துணை ஆகி உள்ளார். வழிவிடும் துணையாக இவர் இருக்காரு. வழித்துணையா இருக்காரா? அந்த இறைவன் இருக்காரு, அடிவர வந்தவர். உண்மை என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்குமே துணை யாருதான்? இறைவன் தான். இந்த நேரத்துல துணையா கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆனா பொதுவான செய்தி என்னன்னா, வழித்துணை மருந்தே வாழ்வே போற்றின்னு மணிவாசகர் பாடுவார். வான நாடனே வழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறைப்பொருளே அப்படின்னு தேவாரத்துல பாடுவாங்க. அப்படி வழித்துணையாக, தனித்துணையாக இறைவன் தான் இருப்பார். அப்படி இருக்காராம். இயல்பா பார்க்கும்போது மணிவாருக்கு வழி விட்டு கூட்டிட்டு போறாரு, அவர் வழித்துணையாக போறாருன்னு தெரியும். ஆனா இந்த உலகத்து அத்தனைக்கும் வழித்துணையாக இறைவன் தான் இருப்பார் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நமக்கு காட்டுறாங்க. எப்படி போறாராம்? கழிபெரும் காதல் காட்டி காரிகை உடன் போதில். ரொம்ப ஆசையா கூட்டிட்டு போறாராம். கேட்ட உடனே கிடைச்சாச்சு, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அப்படி போற மாதிரி காட்டுறாரு. ஆனா என்ன அப்படின்னா, கழிபெரும் காதல்னா அது இறைவன் அப்படித்தான். இறைவன் நம்மளை பார்த்த உடனே அவ்வளவு ஆசையாக அன்பாக நம்மை கூட்டி கொண்டு செல்வார். என்னதான் ஏற்பகை நாயனாருடைய மனைவியை கூட்டிட்டு போனாலும் வந்திருக்கக்கூடிய இறைவன், அவனுக்கு கூடிய காதல் என்ன? இந்த உயிர் என்கிட்ட வரப்போகுது, முக்தி அடைய போகுது, வீடு பேர் அடைய போகுதுங்கிற மகிழ்ச்சியோட அவர் கூட்டிட்டு போற மாதிரி தான் நாம இங்க பாக்குறோம். அப்படி பழிவிட நீ போ அப்படின்னு அங்க சுற்றத்தாரெல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே மறைமுனி அஞ்சினான் போல். யாரு? சுவாமி பயப்பட்ட மாதிரி பாக்குறாராம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய வேடம் இல்லையா, பயந்த மாதிரி பார்த்து மாதினை பார்க்க அப்படி சொன்ன உடனே அப்படி அஞ்சு போய் ஏற்பகை நாயனோட மனைவியார் உடைமை பொருளை பார்த்த உடனே ஏற்பகை நாயனுடைய மனைவி சொல்றாங்க, நம்ம மேல் சிறப்புன்னு சொன்னோம் இல்லையா, இறைவனே அஞ்ச வேண்டா, ஏற்பகை வெல்லும். நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படாத, ஏற்பகை வெல்லும். இப்ப கணவனுடைய பெயரை முதல் முறையா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இங்க வெறுமனவே மனசுல வச்சுக்கிட்டு அப்படி போகல. எப்ப தன்னுடைய கணவர் சொல்லிட்டாங்களோ அப்பவே கணவர் அவர் இல்ல, நான் இவருடைய உடைமை பொருளா, அடியவருக்கு உடைமை பொருளா நான் போறேன் அப்படின்னு மாறினதுனால உடனே என்ன சொன்னாங்க? அவருடைய பெயரை சொன்னாங்க, வேறுபடுத்தி காட்டுறதுக்காக. நீ பயப்படாத. சாமி பயப்படுற மாதிரி யாரை பார்த்தாங்க? அம்மாவை பாக்குறாங்க, இறைவன். அவங்க என்ன சொல்றாங்க? இறைவனே அஞ்ச வேண்டாம். இறைவன்னா தலைவன், ஆனா இங்க இறைவன் சொன்னாலும் உண்மையாவே இறைவன் தான் அவர். இறைவனே அஞ்ச வேண்டாம், பயப்படாத, நமக்கு இறைவன் தான் அஞ்சேல் என்று இங்கு அருள்வார். ஆனா அவரும் அஞ்சுற மாதிரி பாக்குறாராம். நீ அச்சப்படாத, பயப்படாதன்னு யார் சொன்னதான்? ஏற்பகருடைய மனைவியார் சொல்றாங்க. இறைவனே அஞ்ச வேண்டாம், ஏற்பகை வெல்லும், அவர் இருக்காரு, நீ பயப்படாத, உன்னை காப்பாற்றுவார். காக்கக்கூடிய காவலன் இவங்க சொல்றாங்க. ஏற்பகர் உன்னை காப்பாற்றுவார். அரைகடல் அண்ணல் கேளா அடியனேன் அவரையெல்லாம் தரையிடப்படுத்துகின்றேன் தளர்ந்தருள் செய்யேல். நீ பயப்படாத, தளர வேண்டாம், நீங்க பயப்படாதீங்க. அவங்க ஏற்பையார் சொல்றாங்க, நான் அவங்க எல்லாம் தரையில படுக்க வச்சிருவேன், ஒண்ணுமே இல்லாம செஞ்சிருவேன், நீங்க பயப்படாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்களாம். இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, ஏடனி யாரை பார்த்து கேட்கிறாங்க? அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஏற்பகையாரை பார்த்து கேட்கிறாங்க, என்ன செஞ்சுட்ட நீ? நீ உனக்கு என்ன சொல்ற? நீ இதெல்லாம் நாங்க உங்களை தடுக்க வர்றோம், எங்களை கொன்னுடுவியா? இது என்ன தெரியுமா? நாடூரும் பழியும் ஒன்னார் நகையையும் நானாய். இப்ப நீ இவ்வளவு பெரிய பாதகம் செஞ்சுட்ட, அது யார் யாருக்கு? உன்னுடைய மனைவி குடும்பத்துக்கு, உன் குடும்பத்துக்கு, நம்ம இந்த குடிக்கு, இந்த நகருக்கு, இந்த நாட்டுக்கே இது பழி. ஒரு மனைவியை கொடுத்தங்கிற பழி சேருமே, அதெல்லாம் உனக்கு யோசிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நான் அடியார்களுக்கு கொடுத்த பொருள், அதை நான் பாதுகாப்பா கொடுக்கணும்னு சொன்ன உடனே எல்லாரும் தடுக்கிறாங்க. உங்க உயிரெல்லாம் எடுத்துருவேன்னு சொல்றாரு. என்னென்னலாம் ஆனதான் அப்படின்னா, சொரிந்தன குடல்கள் எங்கும், துணிந்தன உடல்கள் எங்கும், விரிந்தன தலைகள் எங்கும், மிடைந்தன கழுகும் எங்கும், எரிந்தன விழிகள் எங்கும், எதிர்ப்பவர் ஒருவர் இன்றி திரிந்தனர் களனில் எங்கும் சிவன்கழல் புனைந்த வீரர். என்னெல்லாம் நடக்குதாம்? வெட்டி தலையெல்லாம் சாக்கிறாரு, குடல்லாம் அப்படி இப்படின்னு ரணகலப்படுத்தி அப்படி நிக்கிட்டு களத்துல அப்படியே சுத்தி திரியிறாராம். யாருமே இல்லையாம். சிவன் கடல் புனைந்த வீரர். இதெல்லாம் என்னன்னா, சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். நம்மை சூழ்ந்துள்ள சொந்த பந்தம், ஆசை, பற்று எல்லாம் தான். அதையெல்லாம் வெட்டி வீழ்த்தணும்னா சிவன் கடலை புனையணும். வெட்டி வீழ்த்தனா சொந்தக்காரங்க போய் வெட்டுறது கிடையாது. அவர் மாதிரி என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் அறுப்பது. அது எப்ப நடக்கும் அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை நாம் புனைந்து கொண்டால்தான் அது நடக்கும். அதை தான் இங்க சொந்தங்களை வெட்டிட்டாரு அப்படி இல்லை, அவர் தன்னுடைய சொந்த பந்த பற்றுகளை வெட்டி இருக்கிறார். அதை தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்கிறார். இதுக்கு அடுத்து
இன்னும் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சிறப்பா சொல்லுவாங்கன்னு. இப்ப மனைவியார் சொல்லும் போது இப்படி பதிவு செய்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். திருவுடை மனைவியாரை கொடுத்து இடைச்செருத்து முன்பு வரு பெரும் சுற்றமெல்லாம் வாளினால் துணித்து மாட்டி அருமறை முனியை நோக்கி அடிகள் நீர் அஞ்சா வண்ணம் பொறுகரும் காணம் நீங்க விடுவேன் என்று உடன் போந்தார். தன்னுடைய மனைவியை கொடுத்தாங்க. எப்படி சொல்றாங்க? திருவுடை மனைவியார். திரு என்றால் வெறுமனவே மகாலட்சுமி அல்ல, தெய்வத்தன்மை. திரு என்றால் முக்தியை குறிக்கும், இறைவனை குறிக்கும். அதனால முக்தி உடைய மனைவியாரை, அவங்களுக்கு முக்தி, அதனால யாருக்கு முக்தி கிடைக்க போகுது? ஏற்பகையாருக்கு மனைவி. அப்படி இருக்கக்கூடிய திருவுடை மனைவியாரை கொடுத்து எல்லாரையும் நீக்கி சொந்த பந்தத்தெல்லாம் வெட்டி வீழ்த்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு இவர் சொல்றானா, நீங்க பயப்படாத மாதிரி உங்களை போய் எங்க விடுவேன்? இந்த காட்டை நீங்கி உங்களை கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்றாராம். சொன்ன உடனே அந்த காட்சி நமக்கு காட்டுறாங்க. எப்படின்னா, இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் ஏழை பொறுதிரள் வீரர் பின்பு போக முன்போகும் போதில் அருமறை முனிவன் சாய்க்காடு அதன் மருங்கு அணைய மேவி திருமலி தோழினானை மீள் என செப்பினானே. என்னன்னா, இருவரால் அறிய ஒன்னா திருவுரு உடைய சோதி பெருமான், திருமால் பிரம்மன் அடிமுடி தேர்றதுக்காக போறாங்க இல்லையா? இப்ப அவங்கள இவங்க பின்தொடர்றாங்க. முதல்ல யார் போறதா? இறைவன், முனிவனாக வந்து இறைவன் போகிறாராம். யார் அவரு? இருவரால் அறிய ஒன்னா ஒருவர். அவர் பின்னாடி யார் போறதா? மனைவி போறாங்க. ஏழை, ஏழைன்னா பெண் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்புறம் அடியார்களுக்கு ஏழைன்னு பொருள். என்ன அப்படின்னா, கோழை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம். அடியார்களுக்கு நல்ல பாட்டு பாட முடியல, எனக்கு வந்து தொண்டையில சளி பிடிச்சிருக்கு, தொண்டையே காக்கா விட மோசமா இருக்குங்க அப்படிங்கலாம் இருந்தா கூட அன்பாக அடியார்கள் எதை, ஏழை அடியார்களாம், அவர்கள் எவை சொன்னாலும் இறைவன் மகிழ்வாராம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏழை அவங்க பின்னாடி போறாங்களா. அதற்கு பின்னாடி யாரு போறதா? ஏற்பகையார். அவருக்கு என்ன சிறப்பு சொல்றாரு? பொறு திரள் வீரர். அவர் எதனால இவர் வீரர்? வெறுமனவே எதிர்க்க வந்த எல்லாரையும் வெட்டி வீழ்த்தியதால் வீரர் அல்ல. இந்த உலக இயல்னு ஒண்ணு இருக்கு, உலக பந்த பாசம் இருக்கு, அதை வெட்டி வீசியதால் இவர் பொறு திரள் வீரர் அப்படின்னு இவருக்கு இன்னும் சிறப்பா சொல்றாங்க. இப்படி போனோன்னு இறைவன் போகிறாரு, அவங்களுடைய மனைவி போறாங்க, அதுக்கு பின்னாடி ஏற்பகையார் போறார். இது என்ன? இருவர் வந்து தேடி காண முடியாத அந்த திருவடி நடக்குது, இவங்க ரொம்ப எளிதா பின்னாடி போயிட்டு இருக்காங்களாம். எங்க போயிட்டு இருக்காங்க? முத்தி வீட்டுக்கு, அவர் இருக்கக்கூடிய சிவலோகத்துக்கு தான் அவர் வழிகாட்டுவார் இல்லையா? இறைவன் பின்னாடி போனா எங்க போவோம்? இன்னைக்கு அவங்க பின்னாடி போறதா, இவங்க இன்னைக்கு சினிமா உலகம் அது இதுன்னு இருக்கு, அவங்க பின்னாடி போய் இவங்க பின்னாடி போகணும், என்ன ஆகுனே தெரியாது நமக்கு. ஆனா இவர் பின்னாடி போனா கண்டிப்பா நமக்கு நன்மை தான். அதை தான் இங்க காட்டுறாரு. ரெண்டு பேரும் பார்க்கவே முடியல, பின்தொடர்ந்து போய் பார்க்கவே முடியல. ஆனா அவங்க எளிமையா பின்தொடர்ந்து போறாங்களாம். ஏன்? முதல்ல அந்த மனைவியார் போறாங்க இல்லையா, பின்தொடர்ந்து, அவரை பின்தொடர்ந்து இவர் போறாரு இல்லையா, முதல்ல யாருக்கு தான் முக்தி கிடைக்க போதான்? யாரு தான் அந்த இடத்துக்கு முதல்ல போறாங்க? மனைவியார் தான் போறாங்க. ஏன்? இவர் தொண்டு செய்யறார், அந்த தொண்டுக்கு துணையாக யார் இருக்காங்க? அதனாலதான் நாம ஒரு செயலை செய்கிறோம் என்றால், நாம செய்யலைன்னா கூட இந்த செய்யறவங்களுக்கு உதவி செய்யறோம் இல்லையா? இப்ப இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணி எடுத்து கொடுக்குறோம், அதுக்கு உதவி செய்யறோம் இல்லையா? அது ரொம்ப சிறப்பானது. அதெல்லாம் தான் இந்த நேரத்துல நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி போன உடனே சாய்க்காடு, அங்க இருக்க புகார்ல இருந்து சாய்க்காடு, அது அற்புதமான திருத்தலம். சுவாமி இருக்காரு. நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டார் யார் அறிவார், சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கு பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேப்ப நான் நாளும் நவீன்றியத்த பெறலாமே நல்வினையே அப்படின்னு சம்பந்தம் பெருமான் அற்புதமா பாடியிருப்பார் அந்த சாய்க்காட்டு பெருமாருக்கு. அப்ப அப்படி வந்து அங்க போன உடனே நீ திரும்பி போகலாம் அப்படின்னு சொன்னார். உடனே இவர் என்ன நினைக்கிறாராம்? அந்த காட்சி பெரிய புராணத்துலதான் நாம பார்க்க முடியுங்க. சிவாலயமையா சொல்லுவாங்க, படைப்பு தான் படைத்ததை பார்த்து வியப்பு, இறைவன் வந்து வியப்படைவாராம். அந்த காட்சி இங்கதான் நடக்கும். அது இப்பதான் இங்க நம்ம பார்க்க போறோம். இப்ப என்னன்னா, தவமுனி தன்னை மீளச் சொன்ன பின் தலையால் ஆற அவன் மலர்பதங்கள் சூடி அஞ்சலி கூப்பி நின்று புவனம் 3 உய்ய வந்த பூசுரன் தன்னை ஏத்தி இவன் அருள் பெற பெற்றேன் என்று ஏற்பகையாரும் மீண்டார். என்ன சொல்றாராம்? அவரை வணங்கி, அவருடைய திருவடியை வணங்கி கும்பிட்டு என்ன சொல்றாராம்? புவனம் 3 உய்ய வந்த பூசுரன். இந்த புவனம் 3 உய்வதற்காக யாரு? இறைவன் தானே வந்திருக்காரு. இங்க தெய்வ சேக்கிழார் பெருமான்னு சொல்றாரு. வந்து மறையவர்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனா வந்திருக்கவர் என்ன மறையவரா? இறைவர் இல்லையா? இந்த 3 உலகம் உய்ய வந்த ஆட்கொண்ட வள்ளல் இல்லையா? அவரை இவன் அருள் பெற பெற்றேன், இவருடைய அருள் எனக்கு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாராம்.
அந்த நேரத்துலதான் இவருடைய சிறப்பை, ஏற்பகையாருக்கே உரிய சிறப்பை இங்க சொல்றாரு. செய்வதற்கு அரிய செய்கை செய்த நல் தொண்டர் போக. யாருனாலையும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்த தொண்டர் போறாராம். செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செயலாகாதார் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்லுவார். ஏன் இவங்க பெரியவங்க? செய்வதற்கு அரியவனாக ஏதாவது இருக்குதா, அதை இவர்கள் செய்வார்கள். அதை ரொம்ப அற்புதமா செய்வதற்கு அரிய செய்கை செய்த நல் தொண்டர் போக மைதிகள் கண்டன் என் தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி. சொன்ன உடனே இவர் போறாராம். இறைவன் என்ன பண்றாராம், அப்படி மகிழ்ந்து பாக்குறாராம் அவரை. நாம முன்னாடி விட்டு பின்னாடி பாக்குற காலம், நம்ம இறைவன் போற அழக பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை நம்ம பார்ப்போம். பின்தாள் சடை எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க இறைவன் சொல்லிட்டு நாயன்மார் ஏற்பகையார் போகிறார். இறைவன் பின்னாடி பார்த்து மகிழ்ச்சியா அப்படி பாக்குறாராம். அடியார் எப்படி இறைவன் நம்ம எப்படி பார்ப்பாரா, மகிழ்ச்சியோட தான் நம்மை பார்ப்பார். ரொம்ப அன்பாக நம்மை பார்ப்பார். அதுக்கெல்லாம் இது ஒரு சான்று. இப்படி பார்த்த உடனே அவர் இறைவன் சொல்வதாக தெய்வ சேக்கிடார் பெருமான் காட்டுறாரு. பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான். திரும்பி கூட பார்க்காம போறானே அப்படின்னு இறைவன் அவரை பார்க்கிறாராம். எவ்வளவு பெரிய நமக்கு கிடைச்ச வரம் இதெல்லாம். இதெல்லாம் நமக்கு நம்ம அறிந்து கொள்கிறோம் இல்லையா? இறைவன் மகிழ்ச்சியோட பார்த்து திரும்பி கூட பார்க்காம போறான். அவனுடைய உள்ளத்தில் பொய்யே இல்ல. மனைவியார கொடுத்தாச்சு, காட்டெல்லாம் தாண்டி விட்டுட்டு திரும்பி மனைவி எதுவும் பண்ணிட்டாரோ, எங்க போறாங்களா இருக்கிறாங்களா எதுவுமே அவர் பார்க்கலையாம். திரும்பி பார்க்காம அப்படியே போறாராம். அதை இறைவன் பார்த்து பொய்தரும் உள்ளத்துல பொய்யே இல்லாத போறானே அப்படின்னு இறைவன் மகிழ்ந்து நோக்கி மெய்தரு சிந்தையாரை மீளவும் அழைக்கல் உற்றான். இத மீளவும் என்னன்னா, இனிமே நீ அங்க போக வேண்டிய ஆள் இல்ல, என் கூட வர வேண்டிய ஆள், நீ எங்க போற அப்படின்னு இறைவன் பார்க்கிற அந்த காட்சியை நமக்கு சொல்ற போல இறைவன் கூப்பிடக்கூடிய அந்த செய்தி, அது என்னால அதை பார்க்கும்போது, இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு இடத்தை கடக்கவே முடியல. உடனே எப்படி இறைவன் பார்க்கிறாரு, அப்படியே திரும்பி பார்க்காம போறானே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மகிழ்ந்து நோக்குவதெல்லாம் அதனாலதான் இந்த பக்தி அவ்வளவு சிறப்பானது. இறைவனையே நம்மை பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் பக்திக்கு தான் உண்டு. அரியதில் அரிய சித்தம் செல்லா சேட்சியனாக இருந்தா கூட என்ன, பக்தி வலையில் படுவோன். அவன் பக்தி என்ற வலை விரித்தால் நாம பிடிச்சு தூக்கிட்டு வர வேண்டாம், அவனே ஓடி உள்ள மாட்டிக்கொள்வார். அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே அப்படின்னு வள்ளலார் பாடுவார். ஒரு பெரிய மலை, ஆனா நான் அன்பா செய்யும் போது அதுல பிடித்து அன்பனும் கடத்துள் குடில் புகும் கடலேன்னு சொல்லுவார். அந்த கடல் இருக்கான், ஆனா அந்த ஒரு கடத்துக்குள்ள அது அடங்குமா? எப்படி? அது அன்பினால் செய்தால் அதற்குள்ள இறைவன் விடுவார் அப்படிங்கறதான் சொல்றாரு. மெய்தரு சிந்தையாரை மீளவும் அழைக்கல் உற்றான். மெய்தரு சிந்தை. இப்ப இன்னும் சிறப்பாக ஏற்பகையாருக்கு கூடுதல் சிறப்பு இங்க கிடைச்சிருச்சு. என்ன சொல்றாரு? அப்பதான் இறைவன் எப்படி கூப்பிடுறாராம். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான், மயக்கரு மறைபோலிட்டு மாலையன் தேட நின்றான். ஓலம்னா என்ன தெரியுமா? காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அர்த்தம். காண மாட்டியா, தெரிய மாட்டியா, எங்க இருக்க மறைகள் எல்லாம் ஐயா என ஓங்கி, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனேன்னு சொல்றாங்க. வேதங்கள் ஐயா ஐயான்னு கூப்பிடுமா, இறைவா எங்க இருக்கன்னு. அப்ப கூட இறைவன் வரல, காட்சி கொடுக்கல. திருமாலும் பிரம்மனும் அங்கங்க அடிமுடி தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. காணமாட்டியா, புவி புறம் கடந்தான் அடி காண்பான், புவி விண்டு புக்கரியா கரங்கடந்தான் ஒன்று காட்ட மற்ற ஆங்கது காற்றிடண்டு வரம் கிடந்தான் தில்லை அம்பலம் ஒன்றில் அம்மாயவனே. திருமால் என்ன பண்ணாராம், நான் திருவடியை பார்த்துரு அப்படின்னு வராக வடிவெடுத்து உள்ள பிளந்து கொண்டே போனாராம். காணவே முடியலையாம். கடைசியா என்ன சொன்னாராம் தெரியுமா? இறங்கிடு எந்தாய், நான் தெரியாம வந்துட்டேன், ஆனா உன்னை அப்படி என்னால பார்க்க முடியல. நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுல கலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திரு நெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி பின் கலந்து ஏழ்தளம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகளது. நான்முகன் முதலா வானவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்களாம், திருமாலை வணங்குறாங்களாம். ஏன்? ஈரடியாலே உலகத்தை அளந்து நிற்கின்றான், எல்லாரும் போய் வணங்குறாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய அவரு வராக பன்றி அவதாரம் எடுத்து இந்த 7 தளத்தை அப்படியே போயிட்டே இருக்காராம். அகழ்ந்து போய் கொண்டே இருக்காராம். பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் மணிவாசகர் பாடுவார். அப்படி இடந்து
பின் எய்த்து ஊடி முதல்வ சயசெய என்று நீதான் இந்த ஊடிக்கு தலைவன் அப்படின்னு வாழ்த்துவாராம். அதே போல தில்லையில காட்டும்போது அப்படிதான், பெருமானே இறங்கிடு எந்தாய், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னுடைய திருவடி அவ்வளவு எளிமையை என்னால பார்க்க முடியாது, கொஞ்சம் கருணை காட்டு பெருமானே, கருணை காட்டுன்னு கேட்ட உடனே என்ன பண்ணாராம், ஒரு திருவடி, தூக்கிய திருவடியை காட்டினாராம். இன்னொரு திருவடி எனக்கு காட்டு அப்படின்னு வரம் கிடந்தான் தில்லை அம்பலம் ஒன்றில் அம்மாயம். இன்னும் வரம் கிடந்துட்டு இருக்காரு இல்லையா, இன்னொரு திருவடியை பார்க்கணும். ஆனா நமக்கு 2 திருவடியும் இங்க பாருங்க, 2 திருவடியும் தெரியற மாதிரி தானே காட்சி கொடுத்து போறாரு. அவர் சொல்றாரு, அப்படி அவர்கள் எல்லாம் தேடியும் காணாத திருவடி பெருமான் என்ன சொல்றாராம், ஏற்பகை முனிவா ஓலம், பேர் சொல்லி கூப்பிடுறாரு தன்னுடைய அடியார்களை. இறைவன் எப்போதுமே அப்படிதான். நம்ம பேரை யாரெல்லாம் சொல்றாங்க, எல்லாரும் நம்ம பேரை சொல்லிட முடியுமா, நம்ம நினைப்போம் யாரும் என் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு, என் பேரை இவங்கதான் சொல்லணும். ஆனா இறைவன் யாருடைய பெயரை சொல்றாரு, இறைவனுடைய பெயரை நாமெல்லாம் சொல்றோம். அவனுடைய பெயரை சொன்னா நமக்கு முக்தி கிடைக்கும், நல்ல நடக்கும், நல்ல நாமம், அதை நாம சொல்லணும். ஆனா இறைவன் யாருடைய நாமத்தை சொன்னாரா, ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய், அங்கிருந்து வா, அங்கேயும் போற, இனிமே நீ அங்க போக கூடாது, என்கிட்டதான் வரணும், ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம். இறைவன் அவருக்கு கொடுத்த சிறப்பு என்ன, உனக்கு அயற்சியே கிடையாது, எந்த சூழலையும் உன்னுடைய கொள்கையிலிருந்து மாறுபடவே நீ கிடையாது அப்படின்னு. யாரு நம்ம சொல்றது பெரிய விஷயம் இல்ல, சொன்னது யாரு, இறைவன் சொல்றாரு, உனக்கு அயற்சியே கிடையாது, அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம். இந்த சீகேசை அற்புதமா சொன்னாரு. அன்பனேன்னு சொல்லும் போதே 2 தடவை ஓலம்னு சொன்னாரு, ஒரு தடவை சொல்ல வேண்டியதானே. அன்பன்னா இந்த அன்பு அவ்வளவு சிறப்பானது, அவ்வளவு ஆற்றல் உடையது அன்பு. அந்த அன்புக்கு தான் இறைவன் எளிமையாக வருவான். அதனால அந்த அன்பை பற்றி அன்பனேன்னு அவரை கூப்பிடும் போது எத்தனை தடவை சிறப்பா சொன்னாரு, 2 தடவை சொன்னாரு. ஏன், இறைவனுக்கு மிக பிடித்தது அன்பு. அன்பு செய்தால் நிச்சயமாக அரண் அகப்படுவான், அவரே வந்துடுவார் நம்ம கிட்ட. அதைதான் சொல்றாங்க. அப்படி அன்பனே ஓலம் ஓலம், ஏன், தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி. இந்த அன்பின் சிறப்பால அப்படி திளைச்சு நிற்கக்கூடிய அடியார்கள்ட்ட போய் என்ன செய்வாரா, அவங்களை விட அன்பாக போய் அங்க போய் நிப்பாராம். அதனால இந்த இடத்த சொல்லும் போது அன்பனேன்னு கூப்பிடும்போது 2 முறை கூப்பிட்டார், ஓலம் ஓலம். இந்த இடத்துலதான் சொல்றாரு, செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் அப்படின்னு சொன்னார். யாருனாலையும் செய்ய முடியாது, அதை நீ செய்திருக்க அப்படின்னு அவருக்கு அந்த பட்டத்தை இறைவன் கொடுக்கிறார். செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்று மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் தான் என்ன பண்ணாராம், இப்படி கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே அழைத்த பேரோசை கேளா அடியனேன் வந்தேன் சொன்னாராம். நாம சொன்னா இதோ வர்றேன் அப்படின்னு தானே சொல்லுவோம் யாராவது கூப்பிட்டா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, வந்துட்டேன். இயல்பா நாம சொல்றோம் இல்லையா, ஒருத்தன் கூப்பிட்ட உடனே என்ன சொல்லுவோம், உடனே இதோ வந்துட்டேன். ஆனா உடனே வந்துட்டோமா, கொஞ்ச நேரம் ஆகும் வர்றதுக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது போல இங்க சொல்றாராம், இதோ வந்து 2 முறை. இவர் எத்தனை முறை கூப்பிட்டாரு, அன்பனே ஓலம் ஓலம் 2 முறை சொன்னாரு. அதே போல இயற்பகையார் எத்தனை முறை வந்துட்டேன்னு சொன்னாரு, வந்தேன். பேரோசை ரொம்ப அதிகமான சத்தம் கேக்குதான். அப்படின்னா என்ன, நம்ம இப்பதான் அவங்களெல்லாம் மீறி கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம், திடீர்னு இவ்வளவு சத்தத்தோட கூப்பிடுறாருன்னா அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயம் இருக்கும் இல்லையா. அதனால இவர் வந்தேன் சொல்லிட்டு வேகமா பிழைத்தவர் உளரேல் இன்னும் பெரிவழி தடக்கை வாளின் இழைத்தவர் ஆகின்றார் என்று இயற்பகையார் எய்த குழை பொலி காதினானும் மறைந்தனன் கோலம் கொள்வான். என்னன்னா, இப்போ நான் உங்களெல்லாம் யார் இல்லைன்னு விட்டுட்டு போனேன், யாராவது இருந்தாங்களாம், ரொம்ப வேகமா அவங்களை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு வேகமா ஓடி வர்றாராம். வந்த உடனே இவரை காணாம போயிட்டாராம். ஏன்னா இந்த நேரத்துல யாரு, அந்த தூர்த்த வேடம் மாறப்போகுது, இறைவன் வரப்போகிறார் இல்லையா. சென்றவர் முனியை காணார், சேயிழை தன்னை கண்டார். கூட்டிட்டு போன அவரை காணோம், முனிவரை காணோம், ஆனா மனைவியார் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் கூட வந்தவரா இருந்தா கூட்டிட்டு போயிருப்பார்ல. உண்மையாவே அவர் தூர்த்தனா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, கூட்டிட்டு போயிருப்பாரு. வந்தவது தூர்த்தன் இல்லையே, விடமாட்டார் இல்லையா. அப்படி விட்டுட்டு காணாம போயிட்டாரு. இவரோட துணையை விட்டுட்டு அவரோட துணையோட வரப்போறாரு. அதனால அந்த சென்றவர் முனியை காணார், சேயிழை தன்னை கண்டார், பொன்திகள் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொழிந்து என்ன தன் துணை உடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார், நின்றிலர் தொழுது வீழ்ந்தார், நிலத்து நின்று எழுந்தார் நேர்ந்தார். யாரோட, தனித்துணை. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி ஓர் பவள வெற்பன கூட வீற்றிருந்த மாமலையாளுடன். அம்பாளுக்கு அற்புதமா சொல்லுவாங்க, வெள்ளி வெற்புனா கைலாயம், யார் கூட இருப்பாங்க, மரகத கொடியுடன் சுவாமி. பேரூர்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு என்ன, பச்சை நாயகி, மரகத நாயகின், மரகதாம்பிகைன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப அந்த கொடியோட
அப்படி வந்து சுவாமி தன் துணையோட, என்ன அர்த்தம், உன் துணையை நாயா கூப்பிடு, எனக்கு துணை இருக்குது, இடப்பாகத்தில் என்னுடைய துணைவியார் இருக்கிறாங்க, நான் வந்து உன்னுடைய மனைவியாரெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். அதனாலதான் ஏற்பகை நாயனார் பார்க்கும்போது சும்மா பார்க்க கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் எவ்வளவு பெரிய செயலை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு. இன்னொன்னு வந்து அம்பாள் வந்து அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. இவர் எதுவா இருந்தாலும் உள்ள அம்பாள் இருக்காம எப்படி இருப்பாங்க இல்லையா? இறைவனுடைய திருவடி சக்தி தானே. அப்ப எத்திரம் ஈசன் நிற்பன் அத்திரம் அவளும் நிற்பல். இறைவன் வந்து வேடனாக வந்தா அம்பாள் வேடுவச்சியா வந்துருவா. இறைவன் வந்து மருத்துவ வைத்தீஸ்வரனா வர்றாரா, தையல் நாயகி அம்பாள் வந்துரு, வைத்திய நாயகி அம்பாள் வந்துருவா. எல்லா இடத்துலையும் பிரியவே சும்மா பாடல, உண்மையாகவே இறைவனை விட்டு அகலாத சக்தியாக இருந்த உடனே துணையோட வந்து காட்சி கொடுத்துட்டார். இப்ப காட்சி கொடுத்த உடனே ஏற்பகையார் சொல்றாரு, சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்து அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, சொல்லுவதறியேன் வாழி முறையோன்னு மணிவாசகர் திருவாசகத்துல பாடுவார். இன்னதென்று அறியேன் தானனை செய்தது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, சொற்கள் எல்லாம் இல்லாம போகுது. இங்க பெரிய புராணத்துல திருவாசக வரி இடம்பெற்ற அற்புதமான இடம் அது. சொல்லுவது அறியேன் வாழி, நீ வாழ், என்னால என்னன்னு எனக்கு சொல்லவே முடியல, தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்து அருளி, வல்லைனா வேகமா, வலிய வந்து ஆட்கொள்ளுதல், வேகமாக வருதல், வலிய வருதல், அதை என்ன சொல்லலாம், வல்லை வந்து அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய். இந்த வழி வழியாக தொண்டு கொள்வது ஒண்ணு இருக்கு, வழியிலேயே தொண்டு கொள்றது. ஏன்னா இவர் போகிற வழியில தானே போயிட்டு தானே இருக்காங்க. அந்த வழி, இந்த வழி எங்க போற வழி, கைலாயத்துக்கு போகக்கூடிய வழி. அங்க வந்து இந்த வழித்தொண்டு என்னையும் ஆட்கொண்டாயா, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய், எவ்வளவு பெரிய இன்பத்தை எனக்கு கொடுத்திருக்க பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இறைவன் பேசுறார். இந்த இடத்துலதான் இறைவன் மாறி மாறி நிறைய பேசிக்கிட்ட ஒரு நாயன்மார் இவங்க. விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை எண்ணிய உலகு தன்னில் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம் பழுதிலாதாய். இந்த உலகம் சொல்லும் இல்லையா, எவ்வளவு பெரிய பழிய செஞ்சுட்டு அந்த சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இறைவன் சொல்றாரு குற்றமே இல்லாதவன் நீ அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்லணும், இறைவன் சொல்லணும். யாரு வேணா நம்மளை வந்து தூற்றலாம், ஆனா யாருக்கிட்ட நாம நம்ம உண்மையா இருக்கிறது யாருக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, எண்ணிய உலகத்தன்னில் இப்படி நம்பால், எவ்வளவு பெரிய அன்பு செஞ்சுட்ட நீ, யாருனாலையும் செய்ய முடியாததை செஞ்சுட்டியே, அந்த பரிவை கண்டு. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, அன்பத்தான் பரிவுன்னு சொல்லிட்டாரு. பரிவா பேசுறது இல்லையா. இப்ப ஏற்பகை நாயனார் என்ன பண்றாராம், பரிவு காட்டியிருக்கார். யார் மேல பரிவு, இறைவன்கிட்ட பரிவு காட்டினார். அதை பார்த்து நான் மகிழ்ந்தனம், எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏற்கனவே அவர் போறதை பார்த்து இவர் மகிழ்ச்சி அடைந்தார், மறுபடியும் அதை வந்து சொல்றாரு. ஏன்னா மகிழ்ந்தது இறைவனுக்கு மட்டும்தானே தெரியும், அந்த இடத்துல நமக்கு தெரியாதுல்ல, அவருக்கு தெரியாதுல்ல. இங்க சொல்றாரு, நான் மகிழ்ந்தேன், உன்னுடைய அன்பை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன், பழுதில்லாதாய், நீ குற்றமே இல்லாதவர் நீ அப்படின்னு சொல்லிட்டு, நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக, உன்னுடைய மனைவியாரோட என் கூட வாப்போம் அப்படின்னு கூப்பிடாரு. யாரை கூட்டிட்டு வந்திருக்காரு, அம்பாளை கூட்டிட்டு வந்திருக்காரு. என் மனைவியோட நான் இருக்கேன், உன் மனைவியோட நீ வா அப்படின்னு சேர்ந்து செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய சிறப்பு. அதனாலதான் சொன்னோம், அந்த வழிபாடு பக்தி என்பதை குடும்பத்தோட இணைந்து செய்யுங்க, அது ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு. இப்ப திருவளர் சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்கு தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார். இந்த இடத்துலயும் உயர்த்தி சொல்றோம் இல்லையா, திருவளர் சிறப்பு, அவருக்கு திரு வளர்ந்து கொண்டே போகிறது, ஏற்பகையாருக்கு அது கைலாயத்துக்கு கொண்டு போகுது. மிக்க திருத்தொண்டர் தமக்கும் தேற்றம் மருவிய, இப்பேற்பட்ட இந்த திருவை கொடுத்தவங்க யாரு, தேற்றி விட்டவங்க யார், இவரை அவருடைய மனைவியார். அதை இங்க அழகா பதிவு செய்கிறார். தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கும் தக்க பெருகிய அருளின் நீடு பேறு அளித்து. என்ன அப்படின்னா, இவருக்கு உதவி செஞ்ச இயற்பையாருடைய மனைவியை வாங்கினாங்க இல்ல, இந்த இடத்துல அம்மாவுக்கு கொடுத்த சிறப்பு அவ்வளவு சிறப்பானதா இருக்கும். அவங்களையும் கூட்டி கொண்டு போய் எங்க வீடு பேரு இறைவன் நீடு பெரும் பேரு, அது என்னன்னா முக்தி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை கொடுத்து எங்க கூட்டிட்டு போறாராம், கைலாயத்துக்கு கூட்டிட்டு போறாராம். வானவர் பூவின் மாறி பொழிய மாமரைகள் ஆர்ப்ப ஞான மாமுனிவர் போற்ற நல்மிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார், ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார்.
இங்க வந்துரும் இல்லையா, இதை தடுத்தாங்க இல்லையா, அவங்க தடுத்ததும் சரிதானே. ஏன்னா அவங்க பழி வந்துடக்கூடாது. ஒரு எங்களோட அருங்குல கொடின்னு சொன்னாங்க, சும்மா வரல. எங்களுக்கு எல்லாம் மானம் போயிருன்னு சொல்லல. நம்ம குலத்து கொடி, நம்ம சொத்து, நம்மளுடைய மகாலட்சுமி, அவளை கூட எப்படி கொடுக்கறதுன்னு அவங்க வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சிறப்பு செல்லும் இல்லையா அந்த இடத்துல. அவங்களும் இவரால் வெட்டி வீழ்த்தப்பட்ட அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போனாங்களா. அதையும் இங்க பதிவு இன்புறு தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பரென்றே துன்புறாது உதவும் தொண்டர். தன்னுடைய தார மனைவிய அடியார்களுக்கு கஷ்டப்படாம கொடுத்தார் இல்லையா, அவருடைய பெருமையை தொழுது வாழ்த்தணும் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இப்படித்தான் இந்த பெரிய புராணத்துல இல்லையே எண்ணாத இயற்பகை எவ்வளவு சிறப்பானவர். ஒரு மனைவியை கேட்ட உடனே கொடுத்துட்டாரா, ஆனா எப்படி கொடுத்தார், அவருடைய மனநிலை என்னென்னலாம் அங்க நடந்தது. கொடுத்த உடனே வாங்கிட்டு போயிட்டாரா, போகலையே. அவங்கள 2 பேரையும் சேர்த்து அவங்களுக்கு சிறப்பை தானே தொண்டர்தம் மாறாத வண்ணம் காட்டினார் இல்லையா, அதை இங்க அற்புதமாக பெருமான் காட்டினார். இயற்பகை நாயனாரை பார்க்கும்போது வெறுமனவே மனைவியை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது, மனைவியை கொடுத்தவர் அப்படி சொல்லணும். அதுதான் சிறப்பானது. யாருனாலையும் செய்ய, அப்படி சொன்னதுனாலதான் இறைவன் அவரை மகிழ்ந்து நோக்கி, இறைவனே மகிழ்ந்து வியந்து பார்த்தார். தன்னுடைய அடியவரை, தன்னுடைய சிவபெருமானை வியந்து பார்க்கிறார்னா அவர் எவ்வளவு பெரிய செயல் செய்திருக்கிறார். அதை தான் ஏற்பகையார் செய்திருக்கிறார். அவருடைய மனைவியாரையும், ஏற்பகை நாயனாரை வணங்கும் போதெல்லாம் அருவமாக அவருடைய மனைவியாரையும் அவங்கள்ட்ட தானே என்னுடைய உயிருக்கு நீதான் சொல்லிட்டா, அப்போ ஏன் மனைவியை கேட்டாரு இந்த இடத்துல வரணும் இல்லையா, இறைவனி வேற எதையும் கேட்காம. மண்ணு பெரும் காதலி, எப்படி உயிர்க்கு ஒரு நாயக அப்படின்னு ஏற்பகையாரோட மனைவி அவங்க நினைச்சாங்களோ, அதே போல ஏற்பகையாரும் என் உயிர்க்கு நாயகி நீதான் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்படி ஏற்பகை நாயனாருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய செயலை அவர் செய்திருக்கிறார் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த செயலை ஏற்பகை நாயனார் செய்திருக்கிறார் என்று நாம் வியந்து கொண்டிருக்கும் போதே, இன்னும் இதைவிட சிறப்பாக, இதைவிட அப்படின்னா இதைவிட சிறப்பு இல்லை, இதே போன்ற சிறப்பான இன்னொரு நாயன்மாரை நாம் அடுத்த பதிவில் காணலாம். திருச்சிற்றம்பலம்.